வணக்கம் காய்ஸ். கடைசி மாதம் உருப்படியாக யூஸ் பண்ணுறதுல நீங்கள் 4-5 வழக்கம் போல் 10 மணிக்கா எழுந்திரிச்சு பொறுமையாக ப்ரைஸ் வேலாம் தட்டு முதல் வேலையாக முதல் மீலாக 3 இட்லி பொறுமையாக டிவி பார்த்துட்டு கதம் பண்ணிட்டு அடுத்த வேலையாக டிவியில் படம் ஏதாவது போச்சான்னு பார்த்தேன். அந்த டைமில் லவர் படம் போனது மாட்டிக்கிச்சு. டைம் பாஸுக்கு ஏதோ கிடைச்சதுன்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஃபோன்லாம் நோண்டி அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு மதிய சாப்பாட்டுக்கு ஒரு பயங்கரமான மீல், அதையும் பொறுமையாக படம் பார்த்துட்டே கொக். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மெத்த மாடிக்கு போனேன். கிளைமேட் கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே மெத்த மாடியில் டைம் பாஸ் பண்ண தான் பிடிக்கும். அடுத்த 2 நாளைக்கு புயல் இருக்குது. என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கடுப்பாக இருக்கும். அப்புறம் எடிட்டிங் பண்ணுற டைம் வந்தது. எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மண்டபத்திரம் குழியில் போட்டு வந்தேன். நான் சும்மா கொஞ்சம் பைத்தியம், அப்படி தான் கண்டுக்காதீங்க. பைத்தியம்னு சொல்ல முடியாது, தலைவனோட வெறியன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிலிமுக்கான டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இன்னைக்கு டப்பிங் பண்ணலான்னு கூட்டு உட்கார வச்சிட்டாங்க. நான் கிளம்புறத விட 1 மணி நேரம் கழிச்சு தான் பஸ்ஸே ஏறினேன். போகிறதே லேட்டு, கடுப்பாக இருக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை டைம் பாஸுக்கு பஸ்ஸில் டிவி ஓடிச்சு. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து டைம் பார்த்தா மணி 9:30. டைம் ஆயிடுச்சுன்னு ஒர்க் அவுட்டில் இறங்கிட்டேன். இன்னைக்கு பேக் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட். நார்மல் புல்அப்ஸ் பெருசாக புஷ் பண்ணாமல் 2 செட்டு தான் போட்டுட்டேன். அடுத்த வேரியேஷனான டீபார் ரோயிங் மாதிரி தம்பிள்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு வேரியேஷனை போட்டுட்டு ஏதோ கண்ட்ரோல் பண்ணி சிங்கிள் தம்பிள் ரோயிங் ஒரு 2 செட்டு போட்டேன். அப்புறம் கடைசியாக ஒரு எஃபெக்டிவான வேரியேஷனான டெட் லிஃப்ட் ஒரு 2 செட்டு போட்டு பேக் ஒர்க் அவுட்டையும் முடிச்சு விட்டேன். அடுத்ததாக பைசெப் ஒர்க் அவுட் சைடு வருவோம். எடுத்த உடனே நார்மல் கர்ல்ஸ் மைண்ட் மசில் கலெக்ஷனோட ஒரு 2 செட்டு, அதை பின்தொடரும் விதமாக ஹேமர் கர்ல்ஸ் ஒரு 2 செட்டு, இதையும் மைண்ட் மசில் கலெக்ஷனோட பொறுமையாக பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் நைட்டு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபேவரட் மீலை சாப்பிட்டு அப்படியே நீ நாளை முடிச்சுக்கிட்டேன். இல்லை ஒரு கிளாஸ் பாலோட நீ நாளை முடிச்சுக்கிறேன். புதுசாக பார்க்குற எல்லாரும் ஒரு ஃபாலோ தொட்டிக்கங்க. நாளைக்கு பார்ப்போம். பை.